மேடம் பெரிய மனுஷியாய் காலேஜுக்கு போறோம். பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு உங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு மகாலட்சுமி போடுவோம். மகாஸ்வேதா சேர்ந்து உபகரணம் போட சொன்னா அங்க கங்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஸ்வேதா வந்து இன்னைக்கு போய் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. வாந்தி வருதா? முடிஞ்சா என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு ரூல் தான், அதை என்னால ஃபாலோவே பண்ண முடியாத ஒரு ரூல். என்ன ரூல்? என்ன ஸ்வேதா ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போற, எப்படி ஃபீல் பண்ற? பயமா ஃபீல் பண்றேன். எதுக்கு பயப்படுற? உடனே பால்வாடி ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க. நம்ம அப்படின்னு மூக்கு ஒலிக்கிட்டு போய் அழுதுட்டு போறதுக்கு. அதுவுமே இப்போ உள்ள பசங்களாம் அவ்வளோ சூப்பரா அவ்வளோ செம்மையா கிளம்பி போகுதுங்க. உனக்கு காலேஜ் போறதுக்கு அழுக வருது. எனக்கு பயமா வேற இருக்கு. என்ன பயம்? திட்டுவாங்கன்னா அடிச்சுட்டா மத்த பேரண்ட்ஸ் மாதிரி நாங்க கிடையாது. எங்க பிள்ளை மேல எப்படி கை வைப்பீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் ஒரு கை வச்சீங்க 2 கை வைங்கன்னு சொல்லுவேன். புதுசா ட்ரெஸ் எல்லாம் தச்சு ஐஎஃப்எஸ் மாடல் ஆன உடனே அம்மா வாட்டம் தாங்க முடியல. ஐஎஃப்எஸ் மாடல்ல ஐஎஃப்எஸ் ட்ரெஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டே போட்டு போவோம். ஃபர்ஸ்ட் டே அதுக்கப்புறம் அவங்க செஃப் கோட் கொடுத்துருவாங்க. அதுதான் போட்டு சுற்றுவேன். ஸ்வேதா நீ செஃப் இல்லை, அதனால உன்னை அடிக்க திட்ட மாட்டாங்க. சட்டாப்பையில சூடு வைப்பாங்க. போவோமா? நீ காலேஜ் போறதுக்கு நான் எதுக்கு வரணும்? அண்ணா அக்கா கூட இன்னைக்கு இல்ல, நீங்க தான் வரணும். அண்ணாவா அக்காவா அம்மாவா அப்பாவா நீங்க தான் இன்னைக்கு வரணும். அப்போ பயமுறுத்தாத எல்லாரையும். ஹலோ லேடிஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, ஸோ வந்து நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருந்தது. இப்போ என்னென்னா மேடம் பெரிய மனுஷியாய் காலேஜுக்கு போகிறோம். ஆனால் வந்து ஜானுவால வர முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து இணையத்தில் கலந்து விட்டோம். ஒரே ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்துட்டாரு. தம்பி நீங்க ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட், 12th சேர போற ஸ்டூடெண்ட் பாத்தீங்களா? கங்கே நான் 12th ஸ்டூடெண்ட். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அவர் என்னோட கிளாஸ்மேட். இவர் என்னோட தம்பி. 12th. இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. அங்க பாரு ரெண்டு பேரு ஜூனியர். ஓ அவருக்கு ஜூனியர். ஓகே ஓகே சரி ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். பிள்ளையார் கோயில் போனா பிள்ளையார் தான் கும்பிட முடியும், வேற பெருமாளையா கும்பிட முடியும்? எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்தியாவிலேயே உலக அளவுல பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு உங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு மகாலட்சுமி போடுவோம். மகாஸ்வேதா சேர்ந்து அப்பனே விநாயகா உபகரணம் போட சொன்னா அங்க கங்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஸ்வேதா உன தோப்பு கரணம் போட சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்கெல்லாம் வந்து தோப்பு கரணம் போடுவோம், அப்படி போடுவோம். ஆமா போடுவோம். எதுக்கு? கோயில்ல இல்ல, ஸ்கூல்ல. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லனா, அதுவும் வந்து விடாம 100-150 வாட்டி போடுவோம். தப்பு பண்ணிட்டு போடுவோம். நீ என்னன்னா கோயில்ல போட்டுட்டு இருக்க. அது எங்க இப்படி என்னடா நாங்களும் பாக்குறோம். தரைக்கும் வலிக்காம உனக்கும் வலிக்காம என்னது? அப்படிதான் போடணும். நீ இந்த மாதிரிலாம் தோப்பு கரணம் போட்டனாலதான் உன்னோட தேங்காவே எனக்கு வேணாம் திரும்ப வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உன்கிட்ட கொடுத்தாரு. தோப்பு கண்ண கதையை கேட்டதுக்கு நம்ம காலேஜ் சேர்ந்த கதையெல்லாம் சொன்னா என்ன நடக்கும் தான் தெரியல. சொல்லு, உனக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு போறதுக்கு? பயமா இருக்கா? கவலைப்படாத, பயந்து சொல்லுங்கண்ணா. இல்ல இதுக்கு பயமா? ரைட்டு அப்படின்னு என்ன பெத்தா 4 பேர் பயப்படுவாங்க. தங்க பார்த்து எனக்கு பயமா இருக்கு. என்ன தெரியுமா? இட்லி எதுல சுடுவாங்க அப்படின்னு கேட்டா இட்லி அப்படின்னு சொல்லிடுவாளோன்னு எனக்கு ஒரு பயம் வருது. என்ன ஸ்வேதா அந்த மாதிரி சொல்லிடுவியா? மானத்தை வாங்கிறாத, கல்லிநேரி படிக்க போற. இவன் பயங்கரமா சமைக்க ஆரம்பிச்சிட்டான்னா என்னோட ட்ரைனிங் தான் அப்படின்றீங்கல்ல. அதே கேவலமா சமைச்சானா காலேஜ்ல என்ன சொல்லி தராங்க பாரு அப்படின்றீங்க. மட்டன் எல்லாம் வாங்கிட்டு
மட்டன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயே. ஆமா ஆமா அன்னைக்கு சொல்லு மட்டனாலதான். அதே டெக்னிக் வீட்லயும் அதேதான். குழம்பு சூப்பரா இருந்துச்சுன்னு வைங்களேன், உடனே எங்க அம்மா பாத்தியா, நம்ம எப்படி பக்குவம். எடுங்க. அது நல்லா வரலன்னா நீ மட்டன் வாங்கிட்டு வந்து லட்சணம் அப்படி இருக்கு. அந்த பாய் கடையில வாங்குனியா, இந்த பாய் கடையில ஏன் வாங்கின? அதேதான். ஸ்வேதா வந்து இன்னைக்கு போய் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. ஆனா நல்ல சமைக்கிறா. வாந்தி வருதா? புரியுமா? நீ சமைச்சது நீ இன்னும் சாப்பிடலையே. ஐயோ அப்படி சொல்லாத. வயித்துல வயிறுலாம் பிறக்கும். பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா, ஸ்வேதா. ஜாலியா போ. உன்னை பார்த்து டீச்சர்ஸ் எல்லாம் பயப்படாம பாத்துக்கோ. அதான் உன்னோட மெயின் அப்ஜெக்டிவா இருக்கணும். ஆனா என்ன பார்த்து ஒரு 4 டீச்சர் பயப்படாதானே சொல்லு. பயந்தானே? சொல்லு கமெண்ட் நமக்கு ஒரு பெருமை. இந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி நாங்க போடுவோம், திரும்ப போடுவோம். என்ன பார்த்து ஒரு 4 டீச்சர் பயப்படாதானே பெருமை. ஆனா நான் அந்த மாதிரி ஒரு பெருமை படக்கூடிய பொண்ணு இல்லைன்னு சொல்ல வரேன். இதை நாங்க கட் பண்ணி போடுவோம். என்ன பார்த்து ஒரு 4 டீச்சர் பயப்படாதானே பெருமை. மாடி மவுல உன் பண்ண புடுங்கற. டேட்லாம் கொண்டு போனா பார்த்து கொண்டு போ. ஐயோ ஆமா கரெக்ட்னா இவகிட்ட நம்ம சொல்லி அனுப்ப வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபைன் கேட்பாங்களோ? அது இருக்கும் கண்டிப்பா. ஐயோ பிடிக்கலன்னு தான் விட்டுற போறேன். என்னன்னா இவ வந்து ஒரு சூரப்பள்ளம் சூளைமேடுன்னு அவளுக்கு நாங்க பேர் வச்சிருக்கிறோம். அவ ரொம்ப கேர்லெஸ். பயங்கர கேர்லெஸ்ஸா இருப்பா. ஒரு நாளுக்கு ஒரு 4 பிளேட்டை உடைப்பா வீட்லயே. இப்ப அங்க போய் எத்தனை உடைக்க போறான்னு தெரியல. அப்படிலாம் உடைச்சிட்டு எங்க கிட்ட வந்துட்டு சார் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளையும் அவ எப்படி பிளேட் உடைச்சாலும் அந்த மாதிரி நீங்க அவளை உடைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வச்சிருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிளேட்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா அதெல்லாம் உடைச்சனா பயங்கர பட்ஜெட் தாங்காது ஸ்வேதா. ஏய் உனக்கு சீனியர் ஸ்வேதா இவன். ஆக்சுவலா வேற டிபார்ட்மெண்ட் தான். வா மச்சான் மேடம் இன்னும் எந்திக்கலையா? என்ன மேடம் நீங்களும் காலேஜுக்கு போன ஞாபகம் இருக்கா? அப்ப நீ காலேஜ் போகாம எங்க போறீங்களா? சரிதான் வாயை மூடுடா. நாங்க அந்த வேல இருக்கோங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத, என்ன அவங்க முழுங்க போறாங்க, ஜாலியா இருக்கும். அம்மா எல்லாம் கூட வராங்கல்ல. அம்மா கூட வராங்க, நாங்க எல்லாரும் கூட போறோம். ஜாலியா தான் இருக்கு. மண்டைய என்ன பண்ணிருக்க? ஒண்ணும் பண்ணல. ஆனா நான் அது தலை குளிச்ச உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மலாம் வந்து என்ன படிச்சிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்போம். இவங்க லேடிஸ் இப்படிதான் வந்து பேசிப்பாங்க போல. எங்க அக்கா வந்து ஒரு 5 நாள் போராடி ஒரு மாச கணக்குல எனக்கு டிசைன் பண்ணி உன்னை வந்து ஐலாவா மாத்தி வச்சிருந்தா. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படி, சூப்பரா வந்து நீ ஒரு டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆயிடலாம். ஃபுட் டாக்டர் ஆவற. என்னோட குரூப்பும் என்னோட டாக்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிருக்காரு எங்க டீன். ஓகே ஆல் தி பெஸ்ட். Thank you. ஆல் தி பெஸ்ட். Thank you. அம்மா ஆல் தி பெஸ்ட்மா உங்க ஸ்கூலுக்கு. Thank you. சரி அண்ணா, நாடா நீ நையன்ற. பசங்க எல்லாம் பத்திரமா பார்த்து கூட்டு போயிட்டாங்க. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம். 5 கிலோ பச்சரிசி, துவரம்பருப்பு 20 கிலோ, புளி 10 கிலோ. 3 hours later. முடிஞ்சா? முடிஞ்சிச்சு. என்ன சொன்னாங்க? நல்லா இருந்துச்சு, ஜாலியா காலேஜ் பத்தி சொன்னாங்க. ஒரே ஒரு ரூல் தான், அதை என்னால ஃபாலோவே பண்ண முடியாது. என்ன ரூல்? லீவ் போடாம வரணுமா? ஓ மை காட். அது எங்களா ஃபேமிலியாவே பண்ண முடியாது அப்படி ஒரு விஷயம். அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க, லீவ் போடாம வரணும், லீவ் போடாம வரணும்னு 1000 வாட்டி சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன். அக்கா இல்ல அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஃபர்ஸ்ட் ஒரு few monthsக்கு உனக்கு ஆஃப் டே காலேஜ் தானே, லீவ் போட்டுக்கோயேன். இழுவ வலுவா இருக்கு. மண்டே போகணும். ஓகே தான். அதுதான் நம்ம குடும்பம். அதான் நாங்க. அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவர்தான் குடும்பமா இது. இதை நான் எடுத்து அவளுக்கு அனுப்புவேன். உன் கைய 2 வெட்டி அது நல்ல வெயில்ல காய வச்சு அதை எடுத்து ஸ்வேதா கை எலும்பு சூப் அப்படின்னு அதை வச்சு பெங்களூர்ல இருக்கிற நாய் எல்லாத்துக்கும் ஊத்துவான். மண்டே வந்து 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் காலேஜ் தான். ஒரு few months அப்படிதானா? ஏன் ஆஃப் டே? எப்பவுமே எனக்கு ஃபுல் டே தானே? ஆமா, ஆனா அதுக்கப்புறம் தான் பிராக்டிகல்லாம் இருக்கும். ஓ இது வரைக்கும் சரியா? இதுதான் தக்காளி தாயே காளி. அவர் ஒரு 1/2 மணி நேரம் என்னை இப்படி கையை நிக்க வச்சு இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் எனது உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நானு. அப்படி சொல்லக்கூடாது. அது வந்தாலே நாங்கெல்லாம் நிறுத்திடுவோம் தெரியுமா? இந்தியர்கள் அனைவரும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கூட சொல்லிடுவோம். மை பிரதர்ஸ்
அதாவது பிரதர்ஸ் அப்படின்றப்போ ஒரு இருமல் கேட்கும், லேடிஸ் இருமலா கேட்கும், அப்புறம் சிஸ்டர்ஸ் அப்படின்றப்போ ஜென்ட்ஸ் இருமலா கேட்கும். அந்த மாதிரி இருந்தா கூட நான் பரவாயில்லன்னு ஏதோ சொல்லியிருப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் எங்க காலேஜுக்கு தினமும் நீங்க வரணும், நல்லா வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் அப்படியே நின்று. அவரே சொல்றாரு, நீ அப்போ எல்லா பாயிண்ட்டுக்கும் அப்படிதான் பண்ணிடணும். நான் கரெக்டா லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அத்தல்ல மாக்குறாங்க. அவரு சொல்லுவாரு, அவர் டைம் பாஸ் சொல்லுவாங்க. அப்புறம் லீவ் போட சொல்றதே அவங்கதான். சீக்ரெட் சொல்லிட்டோம். ஆனா செம்மையா இருந்தது, செம ஜாலியா இருந்தா, ஹாப்பியா, சந்தோஷமா. அம்மா அப்பா ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணு. நான் ஊருக்கு கிளம்புறேன் இன்னைக்கு சாயந்தரம். இப்போ நம்ம படத்துக்கு மண்டே இருக்க மாட்டீங்களா? மண்டே இருக்கும். ஐயோ மண்டே இருக்க மாட்டேன். பார்த்தா அவங்க அம்மா ஞாபகம் வந்து பயந்துருவா.